அன்பார்ந்த சோதரி, இன்றைய நாளிலும் மிகுந்த மன சஞ்சலத்துடனும் ஜெபத்துடனும் இக்காணொலியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த நாட்களில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என் உள்ளம் உடைந்து கண்ணீரின் மத்தியில் உங்களுடன் காணொலியை பகிர்ந்து கொள்கிறேன். தயவாக இக்காணொலியை உங்கள் நண்பர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் விசேஷமாக இந்த பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்காக, ஜப்பானின் மக்களுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் பிலிப்பைன்ஸ் தேசத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் தங்கள் அன்பானவர்களை இழந்து வேதனையின் மத்தியில் தவிக்கும் மக்களை உடைய கரத்திலே வைத்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இடிபாடுகளின் மத்தியில் இருக்கும் மக்களை நீர் மீட்க அதற்கான உதவிகளையும் இயந்திர ஒத்துழைப்புகளையும் நீர் வழங்க கேட்கிறோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக சங்கீதம் புஸ்தகம் 46 அதிகாரம் 1 வசனம் முதல் 3 வசனம் வரை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆமென். மாணவர்களே, இங்கு அழகாக சங்கீத புஸ்தகத்தில் பூமி அதிர்ச்சியை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கு அழகாக கூறப்படுகின்றது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இத்தனை சூழ்நிலைகளின் மத்தியிலும் அங்கு பூமி அதிர்ச்சியின் நிமித்தம் வரும் இன்னல்கள் முன்கூட்டியே அங்கு ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்றார். இங்கு மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக அங்கு கூறியதை நான் நேற்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறேன். டிவைன் ஷாலோமில் அதையும் இங்கு பதிவு செய்வேன். அங்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், இது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யமும் முன்று நடக்கும் யுத்தம், பஞ்சங்களும் முன்று நடக்கும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பூமி அதிர்ச்சிகளும் என்று அங்கு ஆண்டவர் முன்னதாகவே எச்சரித்திருக்கின்றார். இங்கு வெனிசுலாவில் நடந்த பூமி அதிர்ச்சியை குறித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது தொலைக்காட்சியில் ஒரு சகோதரி கூறுகின்றார், பூமி அதிர்ச்சி வருகின்றது என்று அறிந்தவுடன் நான் 91 சங்கீதத்தை நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், நான் காப்பாற்றப்பட்டேன். ஆம், எத்தனை அழகான வார்த்தைகள்! இங்கு சங்கீதம் 46 சங்கீதத்தில் கூறப்பட்ட அதே வசனம் இங்கு பூமி அதிர்ச்சி வருகின்றது, பயப்பட வேண்டாம், அடைக்கலம் ஆண்டவரிடத்தில் வாருங்கள் என்று கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கு மத்தேயு 24 அதிகாரம் 25 வசனத்தில் ஆண்டவர் இயேசு தனது வார்த்தையில் கூறுகின்றார், இவற்றை நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கின்றேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி. 24 அதிகாரம் 7 வசனம், முன்கூட்டியே அறிவிக்கின்றேன், எங்களை எச்சரிக்கின்றார், பயப்பட வேண்டாம், இவைகள் நடக்கும், ஆனால் நான் உங்கள் அடைக்கலம்.
ஆம், சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம் முதல் 3 வசனத்தில் கூறப்படுகின்றபடி அந்த தேவன் நான் அடைக்கலம். இன்று அவருடைய அடைக்கலம் புகுவோமா? இன்று இடிபாடுகளின் மத்தியில் இருக்கும் மக்களுக்காக அவர்கள் உயிருடன் முழுவதுமாக மீட்கப்பட ஜெபிப்போமா? தங்கள் அன்பானவர்கள் இழந்து தவிக்கும் மக்களுக்காக ஜெபிப்போமா? நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவண்டை அடைக்கலம் வாருங்கள். உங்களை அவர் பாதுகாப்பார். மெய் தெய்வம் அவர். சிந்திப்போம், செயல்படுவோம்.